வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நீங்கள் வந்து கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ரோட் சைட் ஃபுட்ஸ் அந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சமோசா, பஜ்ஜி, போண்டா, வடை அந்த மாதிரி செய்வாங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து சமோசாவும் பஜ்ஜியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து டால்டா, ஏன்னா டால்டா தான் அவங்க சேர்ப்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறேன் டால்டா வேணான்றவங்க நெய் கூட சேர்த்துக்கோங்க, அது அவங்க இஷ்டம்தான். நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது கோதுமையில் விருப்பம் இருக்கிறவங்க கோதுமையில் கூட செய்யலாம். இது எல்லாமே நான் ஜலிச்சிட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஓமம் வந்து மஸ்ட்டு. ஓமம் கண்டிப்பாக அங்கே சேர்ப்பாங்க, அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உருக்கின டால்டாவை இதில் சேர்த்துட்டு இந்த டால்டா எல்லா மாவுலையும் கோட்டை ஆகிற அளவுக்கு பிசையணும். அதை அப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். அப்போ தான் இந்த டால்டா இந்த மாவு எல்லாத்துலேயும் சேர்ந்து வந்துடுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை உடைச்சா இப்படி உடையணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணும். டால்டா வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதை துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை நான் ரெடி பண்ணிடுறேன். இஞ்சி நான் தட்டி போட்டுட்டேன். கடாயில் எண்ணெய் வச்சு இஞ்சி தட்டி போட்டுட்டு இப்போ வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டாணி, இது வந்து ரொம்ப பச்சை பட்டாணி, இது சீக்கிரமாக வெந்துடும். இதை வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் சேர்க்குறேன். இது உள்ள இந்த ஸ்டஃபிங் தான் வைக்க போகிறேன். ஸ்டஃபிங் வந்து நம்ம இஷ்டப்படி நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு, கேரட் எது வேணுமோ அதில் கூட ஸ்டஃபிங் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது, தண்ணியும் விடக்கூடாது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி பரட்டிட்டு இப்போ உப்பு, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, அப்புறம் ஜீரகத்தூள், இதுதான் நான் சேர்க்குறேன். காரத்துக்கு நான் ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டேன், அதனால் மிளகாத்தூள்லாம் நான் சேர்க்கலை. இது எல்லாமே சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலக்கி விட்டுடணும், நல்லா வேக விட்டுடணும். இது வந்து நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது, பாதி லெவலில் வெந்தாலுமே போதும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் ஸ்டஃபிங் வச்சு அது பொரிக்க போகிறோம், அதிலே நல்லா வெந்துடும். இப்போ கடைசியில் கொத்தமல்லி தூவி நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த மாவு ரெடி ஆகிடுது. அந்த மாவை இன்னும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ரோல் மாதிரி சுருட்டிக்கணும். இது எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இது எல்லாமே எடுத்து உருட்டி வச்சுக்கிறேன். நல்லா பெருசாக வெட்டினதெல்லாம் நான் பாதியாக வெட்டி சின்னதாக நான் எடுத்துட்டேன். இது வந்து பூரி திரட்டுற மாதிரி திரட்டணும். அதுக்காக ரொம்ப கனமாலாம் திரட்டக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. இதை திரட்டிட்டு நல்லா பாதி கட் பண்ணிடணும். இது ஈஸியாக நம்ம வந்து மடிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த சமோசா மடிக்கிறது வராது. இது ஈஸியாக டக்குன்னு நான் வந்து மடித்து எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த வெட்டின பக்கம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து தண்ணியை அப்படியே தடவிக்கணும். தண்ணி வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். அந்த வெட்டின பகுதியில் அப்படி லைட்டாக தண்ணி தடவிட்டு, இது மடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு ஈஸியாக மடித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இந்த அளவுக்கு மடிச்சுக்கணும், இந்த கோன் மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ அந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு இது எப்படி மூடுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை செய்யுங்க. ஈஸியாக வந்து சமோசா வந்து வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். அந்த ஓரங்கள்லாம் தண்ணி தொட்டுட்டு அந்த மடிப்பு என்றது நடுவில் வரணும். அந்த மடிப்பு நடுவில் வரணும். வந்து இது வருங்க, இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்புறம் திருப்பி அப்படியே அந்த கல் கீழே வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுங்க, அவ்வளோதான். சமோசா ரெடி ஆகிடுது. இதேமாரி எல்லா சமோசாவையும் நான் மடித்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் காயுது. இப்போது சமோசாலாம் போட்டு நான் பொரித்து எடுத்துடுறேன். ரொம்ப சூப்பரான ரோட் சைட் ஃபுட்ஸான இந்த சமோசா ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நம்ம வந்து அந்த பூரி திரட்டும்போது அந்த சமோசாவை திரட்டும் நல்லா மெல்லிசாக நீங்கள் திரட்டிக்கோங்க. தடிமனாக திரட்டாதீங்க, நல்லா மெல்லிசாக திரட்டினா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது எல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு அடுத்த பேட்ச் நான் போட்டு பொரிக்க போகிறேன்.
இப்போ ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச் வெந்துட்டுருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது வாழைக்காய் பஜ்ஜி. அந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சமோசா எல்லா சமோசாவும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அடுத்து வாழைக்காய் பஜ்ஜிக்கு நான் ஒரே ஒரு வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வாழைக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இது எல்லாமே தோல் ரொம்ப சீவக்கூடாது. இந்த அளவுக்கு தோல் சீவிக்கணும். இது அந்த சிப்ஸ் கட்டர், அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த எந்த அளவுக்கு சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இது எப்படி திருவுறதுன்னு பாருங்கள். ஈஸியாக அந்த நீளமாக இது பண்ணோம். சில பேர் குறுக்க வேணும்னா கூட குறுக்க கட் பண்ணிக்கோங்க. கையை அந்த வாழைக்காய் மேலே வச்சு இந்த அளவுக்கு சைஸுக்கு நல்லா திருவி எடுத்துக்கோங்க. கை அந்த அந்த காய்க்கு மேலே தான் வரணும். ஏன்னா இல்லைன்னா கை அடிபட்டுடும். இன்னொன்று நான் திருவி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாம் அந்த வாழைக்காவை இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த வாழைக்காய் பண்ணுறதுக்கு அந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கான மாவை ரெடி பண்ணுறேன். கடலை மாவு ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேன். 2 குழிக்கரண்டினா இது 1 கப்பு அளவு. இது தனி மிளகாய்த்தூள். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான். இதில் காரம்லாம் அவ்வளோவா இருக்காது. பெருங்காயம், ஓமம். ஓமம் அந்த வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் கடையெல்லாம் போனீங்களா ஓமம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. தேவையான அளவு உப்பு. எல்லோரும் அரிசி மாவு சேர்ப்பாங்க. நான் அதுக்கு பதில் இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு கூட நம்ம சேர்க்கலாம். நீங்கள் ஆப்பச்சோடா எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது சூடான எண்ணெய் அதில் விட்டுட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பேட்டர் நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இந்த பேட்டர் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். எல்லாமே நான் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அடிச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கணும் அந்த பேட்டர். நான் ஆப்பச்சோடா மைதா எதுவுமே சேர்க்கலை. ரோட் சைடு கடையில் போனீங்கன்னா அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் அன்ஹெல்தின்றதுனால நான் அதை சேர்க்கலை. இப்போ வாழைக்காவை அதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருக்குது. அந்த காஞ்ச எண்ணெயில் நான் சேர்க்குறேன். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். இது சோடா மாவு இல்லாமையே இது நல்லா உப்பி வரும். ஒன்று கூட ஃபெயிலர் ஆகாது. எல்லாமே புசு புசுன்னு நல்லா வரும். இதை பாருங்கள், நான் இன்னொன்றையும் நான் சேர்த்துட்டேன். அதை நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒற்றைக்கடலை சட்னி, இல்லை கார சட்னி, புதினா சட்னி எதனாலும் வச்சு சாப்பிட்லாம். அவங்கவுங்க இஷ்டம்தான். சூப்பரான பஜ்ஜி இந்த ரெடி ஆகிடுது பாருங்கள். நம்ம டீ கடையில் தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக இதை செய்யலாம். அடுத்த பேட்சும் நான் போட்டுட்டேன் பாருங்கள். இதே மாதிரியே எல்லா பஜ்ஜியும் நான் எண்ணெயில் போட்டு நான் பொரித்து எடுத்துடுறேன். இது எப்படி வந்ததுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சுட சுட டீ கடை பஜ்ஜி ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.